வெல்கம் டு ஆஸ்பியர் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜூலை 11க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் நியூஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஜூலை 11 பார்த்தோம்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. இது பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா 1989 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு பார்த்தோம்னா 1990. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஜூலை 11, 1987 வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தோம்னா 5 பில்லியனை வந்து ரீச் பண்ணது. இதை வந்து கமெமரேட் பண்ற விதமா பார்த்தோம்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. 2025க்கான தீம் பார்த்தோம்னா எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த ஃபேமிலிஸ் தே வாண்ட் இன் அ ஃபேர் அண்ட் ஹோப்ஃபுல் வேர்ல்டு. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னா ரைஸ் அவேர்னஸ் அபவுட் குளோபல் பாப்புலேஷன் இஷ்யூஸ் சச் அஸ் ஓவர் பாப்புலேஷன், ஃபேமிலி பிளானிங், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மெட்டர்னல் ஹெல்த், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ். 2024 பார்த்தோம்னா வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 8 பில்லியனை வந்து கிராஸ் பண்றாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 2024 எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது 1.43 பில்லியன் பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் தீம் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது பார்த்தோம்னா கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து யூத் பாப்புலேஷன் பார்த்தோம்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து தான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம் வந்து சொல்லுது. நம்ம இந்தியாவில தான் பார்த்தோம்னா அதிகப்படியான யூத்தோட பாப்புலேஷன் வந்து ஹையஸ்டா இருக்குது. கிட்டத்தட்ட 371 மில்லியன் யூத் பார்த்தோம்னா 15ல இருந்து 29 ஏஜுக்குள்ளாடி பீப்புள்ஸ் வந்து இங்க இருக்கிறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் வந்து நம்ம கண்ட்ரில தான் இருக்குது. இந்த யூத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரில வந்து அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான சேலஞ்சஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. இந்தியா பார்த்தோம்னா கொஞ்சம் சிக்னிஃபிகேஷனான இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. எதுக்காக பார்த்தோம்னா சைல்டு மேரேஜ், அடல்சன்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. இந்தியா பாச்சோ பேட்டி பாதோ அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் அடல்சன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அதாவது இந்தியாவோட ரிப்போர்ட் பார்த்தோம்னா 2006 வந்து half ஆஃப் த சைல்டு மேரேஜ் பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சைல்டு மேரேஜ் அதுக்கப்புறம் எனேபிளிங் ரீப்ரொடக்டிவ் ஆட்டோனாமியை வந்து ப்ரிவெண்டிங் பண்றதுக்காக பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ராஜஸ்தான், ஒடிசா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து குறிப்பா பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் உதான், இது வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் எடுத்தது. இது பார்த்தோம்னா செகண்டரி எஜுகேஷனை வந்து கேர்ள்டு சைல்டில் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் மூலம் பார்த்தோம்னா செகண்டரி எஜுகேஷன் வந்து அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைல்டு மேரேஜ் வந்து அதிகப்படியாக கம்மி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆத்விக ப்ரோக்ராம், இது வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. இதுல பார்த்தோம்னா சைல்டுக்கு அதாவது டீனேஜ் கேர்ள், அதுக்கப்புறம் விமனுக்கு வந்து பெட்டர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ப்ரோக்ராம்னால பார்த்தோம்னா டீனேஜ் கேர்ள்ஸ் பார்த்தோம்னா அதிகப்படியான எஜுகேஷன் வந்து கிடைச்சு. அது மட்டும் இல்லாம விமனுக்கு வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலம் பார்த்தோம்னா அவங்க வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாம அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஒரு வியூகத்தை வந்து இது வழிவகுத்து விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் மன்சில், இது வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இங்க பார்த்தோம்னா விமன்ஸோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் மன்சில். அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல பார்த்தோம்னா யூகே அண்ட் பிரான்ஸ் பார்த்தோம்னா மைக்ரேஷன் டீல பார்த்தோம்னா சிக்னேச்சர் பண்ண போறாங்க. யூகே பொதுவா பார்த்தோம்னா அஸ்லிம் சீக்கர்ஸ் வந்து அதிகமா சீக் பண்றக்கூடிய கண்ட்ரி தான் யூகே. இங்க பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து அதிகப்படியான இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் பார்த்தோம்னா யூகேக்கு வந்து போறாங்க. இதனால பார்த்தோம்னா யூகே கவர்மெண்ட் வந்து ஒரு டீல வந்து பிரான்ஸ் கூட வந்து மேக் பண்ணிருக்காங்க. பிரான்ஸ்ல அதாவது யூகேல இருக்க பிரான்ஸோட மைக்ரன்ட்ஸை வந்து மறுபடியும் பிரான்ஸுக்கு அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல இருந்து அபிஷியலா மைக்ரன்ட்ஸை வந்து யூகே வந்து அக்செப்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு டீலை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூகேவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு கொலாப் மூலமா யுக்ரைன்ல பார்த்தோம்னா பீஸ் கீப்பிங் டீலை வந்து மேக் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா யூகே பார்த்தோம்னா அதாவது யுக்ரைனியன் ஃபோர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. இந்த யூகே அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து கொலாப் மேக் பண்றதுனால பீஸ் கீப்பிங் டீல் பண்றது போகும் பார்த்தோம்னா சீஸ்ஃபயர் வந்து மேக் பண்ண போறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா சோனல் கவுன்சில், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பார்த்தோம்னா 27th ஈஸ்டர்ன் சோனல் கவுன்சிலோட மீட்டிங்ல பார்த்தோம்னா போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு பார்த்தோம்னா இந்த சோனல் கவுன்சில பார்த்தோம்னா இன்ஜின் ஆஃப் கோஆபரேஷன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஈஸ்டர்ன் சோனல் கவுன்சில் மீட்டிங்ல பார்த்தோம்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய சிஎம் கூட வந்து மீட் பண்ணியிருக்காங்க. சோனல் கவுன்சில், இந்த சோனல் கவுன்சிலோட ஐடியாவை பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிஎம் நெஹ்ரு பார்த்தோம்னா 1956 வந்து மூட் பண்றாரு. இதோட சஜஷன் பார்த்தோம்னா
ஸ்டேட்ஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் கமிஷனோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த டிபேட்ல பார்த்தோம்னா இதோடைய சஜஷன் வந்து கேட்கப்படுகிறது. இதை பார்த்தோம்னா இன்டர் ஸ்டேட் அண்ட் சென்டர் ஸ்டேட்டோட என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு ஹெல்த்தியா வந்து கிரியேட் பண்றதுக்காக ஸோ இதை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லிங்குஸ்டிக் ஹாலிஸ்டிக் ப்ரிவேல்டு மூலமா வந்து இம்பாக்ட் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இம்பாக்ட் மினிமைஸ் பண்றதுக்காகவும் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நெஹ்ருவோட அந்த சஜஷனுக்கு கீழே பார்த்தோம்னா 5 சோனல் கவுன்சிலை பார்த்தோம்னா செட்டப் பண்றாங்க அண்டர் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956. ஸோ இந்த சோனல் கவுன்சில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, பட் இட்ஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ இந்த 5 சோனல் கவுன்சில் பார்த்தோம்னா த நார்தர்ன் சோனல் கவுன்சில், சென்ட்ரல் சோனல் கவுன்சில், த ஈஸ்டர்ன் சோனல் கவுன்சில், வெஸ்டர்ன் சோனல் கவுன்சில், அதுக்கப்புறம் சதர்ன் சோனல் கவுன்சில். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா இந்த சோனல் கவுன்சில் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதுக்காக பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கவனிக்கிறதுக்காக நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை வந்து நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1972 பிரகாரம் பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட காம்போசிஷன் பார்த்தோம்னா ஒரு சேர்மேன், வைஸ் சேர்மேன், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கூட அட்வைசர் இருக்காங்க. ஸோ இந்த சேர்மேன் பார்த்தோம்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் வந்து இந்த கவுன்சிலோட சேர்மேனா வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி வைஸ் சேர்மேன் பார்த்தோம்னா சிஎம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் ஈச் ஜோன் ஆக்ட் அஸ் வைஸ் சேர்மேன் ஆஃப் த சோனல் கவுன்சில். ஸோ இந்த வைஸ் சேர்மேன் பார்த்தோம்னா ஈச் சோனல் கவுன்சில் இருக்க சிஎம் வந்து வைஸ் சேர்மேனை வந்து ரொட்டேஷனரி அடிப்படை மூலமா பார்த்தோம்னா இவங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ மெம்பர்ஸ் பார்த்தோம்னா சிஎம் அதுக்கப்புறம் 2 மினிஸ்டர்ஸை வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாரு. அவங்க தான் பார்த்தோம்னா இதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதோட அட்வைசர் பார்த்தோம்னா நிதி ஆயோக் பார்த்தோம்னா ஒரு பர்சனை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் பார்த்தோம்னா இதோட அட்வைசரா வந்து இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடோட அட்வைசர் பார்த்தோம்னா தங்கம் தென்னரசு. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் யூனிசெஃப், ஸோ இந்த 2 பேரும் சேர்த்து பார்த்தோம்னா தலாஷ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தலாஷ் அப்படின்னா ட்ரைபல் ஆப்டிடியூட் லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஹப். ஸோ இதை பார்த்தோம்னா ஏகலேவியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்றக்கூடிய ஏகலேவியா ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த இனிஷியேட்டிவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா தலாஸ் பார்த்தோம்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது மூலமா பார்த்தோம்னா அவங்களுடைய கரியர் பிளானிங் வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏகலேவியா ஸ்கூல்ஸை பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே வந்து ரன் பண்றாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து கொலம்பியா அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோம்னா இப்போ அதோடைய மெம்பர்ஷிப் வந்து 11 கண்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க் பார்த்தோம்னா 2015 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா ஷாங்காய் சைனாவில் இருக்கு. இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்தோம்னா பிரிக்ஸ் கண்ட்ரியில இருக்க மெம்பர்ஸ் தான், பிரேசில், ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னா பிரிக்ஸ்ல கொண்டு வர சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் பண்றது தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ப்ரொவைட் ஃபண்டிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ரினியூபிள் எனர்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரொமோட் கோஆபரேஷன் அமாங் பிரிக்ஸ் நேஷன். அது மட்டும் இல்லாமல் இட் சப்போர்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் எமர்ஜிங் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ ரீசெண்டான டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா 2021 வந்து புதிய மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா பெங்களாதேஷ் ஆட் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் UAE, ஈஜிப்ட், இவங்க எல்லாமே வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல பார்த்தோம்னா ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதிகப்படியான நான் பிரிக் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க.